தங்கச்சி வீட்டில் கணபதி ஹோமம் வைக்கிறாங்கன்னு சொல்லிங்க 2 நாள் முன்னாடியே தகவல் கொடுத்துட்டா. அப்புறம் காலையில் நேரமே ஐயர் வந்துருவாருங்கிறதுனால முன்னத்த நாளே போய் எல்லோரும் தங்கல் போட்டாச்சுங்க. குட்டீஸுகளுக்கும் எல்லாம் லீவு, அதனால் எல்லாருமே இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஐயர் வந்துட்டார். ஆனால் சின்ன பையன் போய் ஹெல்ப் பண்ணி அப்படியே சமாளிச்சுட்டு இருந்தானுங்க. அதுக்குள்ளே ஹோமத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளெல்லாம் ஐயரே கொஞ்சம் சிரிச்சு முகத்தோடு பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிறக்குள்ளே நாங்களும் எல்லோரும் கிளம்பி வந்து உட்காந்தாச்சுங்க. ஹோமம் சூப்பராக ஆரம்பிச்சாச்சு. திருப்தியாக ஹோமத்தை முடிச்சு கொடுத்துட்டு ஐயர் கிளம்பிட்டாருங்க. அப்படியே காலை பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமுக்கு எல்லாம் அடுப்பு மூலையில் நின்று ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருப்போம். இன்றைக்கி தான் வெளியில் வந்து பார்க்குறக்கு ஒரு நேரம் கிடச்சது போல் இருக்குது. அப்படியே எல்லோரும் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே வெடிஞ்ச உடனே சின்ன பையன் போய் அமிச்சிக்கிட்ட மாட்டை பிடிச்சிட்டு வந்து கட்ட சொல்லி ரகலைங்க. அமிச்சியுமே இவன் ஒரு பெரிய மனுஷன்னு மாட்டை பிடிச்சிட்டு வந்து கட்டி கொடுத்தது. அப்படியே பழகணும் நாட்டை அப்படியே பால் கறக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாடு எப்போவுமே உதைக்காது முட்டும் செய்யாதுங்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக விட்டுட்டோமுங்க. கறந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தான் 1 லிட்டருக்கும் பக்கம். அப்புறம் அப்படியே கையை ஒஞ்சிருமில்லங்க. அவங்க கொண்டாந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் டீ போட்டு குடிச்சிட்டு ஆற்று பக்கமாக கிளம்பிட்டோமுங்க. இப்போல்லாம் வந்து ஆற்று பக்கமாக போகணும், எல்லோருக்கும் வந்து பேசி சிரிக்கணும் அப்படிங்கிற நேரமே ரொம்ப குறைவாக இருக்கும்னு தோணுது. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியாக இருக்கும்போது அந்த டைமை மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கலாங்க. குட்டி பையன் சேம்பலையை வச்சல விளையாடிட்டு இருந்தான். தண்ணி ஓட்ட மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். இதை பார்க்கும்போது எங்களோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. இந்த சேம்பலை பிடிங்க விளையாடாத நாளே இருக்காது. கொஞ்ச நேரம் அப்படியே அம்மா எல்லாருமே உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். அப்புறம் மச்சானும் ஃபோன் பண்ணியாச்சு, ஆளு வந்துட்டாங்கன்னு சொல்லிங்க. நானும் அப்படியே கிளம்போனேன். இந்த நாள் ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.